வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலான நாம் டபிள்யூடபிள்யூஏ அதுவும் ரசல்மேனியாவை ஃப்ரண்ட் ரோடில் வந்து உட்காந்து பார்க்கணும், அல்லது கடைசி ஓரமாக இருக்கிற லாஸ்ட் ரோடில் உட்காந்து பார்க்கணும். அப்போ எவ்வளோ செலவாகும், டிக்கெட் எவ்வளவு, மற்றும் ரோமன் ரெயின்ஸ் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெருங்கிய ரஸ்லரே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இதே போல் ஒரு சில ரசிங் செயலை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் போய் தான் பார்த்தீங்கன்னா, பிலிப்பைனில் போய் தான் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா பார்க்க முடியும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு செலவாகிற காசு அப்படிங்கிறது 2500 தான். அது 1700 பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் உள்ள சார்ஜி. மற்றதெல்லாம் சேர்த்தா ஒரு 2000 வரும், அவ்வளோதான். ஒரு வேளை உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த 2000 தேவையில்லை. இப்போது நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு வருவோம். ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 50,000 வரைக்கும் இருக்குது. இந்த எக்கனாமிக்கல் கிளாஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் இதுவரை போனது கிடையாது. பட் ஆனால் நான் வந்து ஓமனுக்கு போயிருக்கிறேன். ஸோ அப்போ அங்கே காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 ஆச்சு. ஸோ நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல் இருக்குது. எனக்கு ஒரு 10,000 ஆச்சு டிக்கெட்டு. அந்த டைமில் நான் யூஎஸ்ஏக்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தேன். அந்த ஞாபகம் இருக்குது. ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் போகும்போது, வேலைக்காக போகும்போது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய பணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக்கல் லெவலில் போவாங்கள்ல, அதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு கிளாஸாக விஐபி கிளாஸில் தான் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஆனால் நார்மலாக போகணுன்னா நீங்கள் யூஎஸ்ஏக்கு போகணுன்னா டிக்கெட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 10,000 இருந்தாலே போகலாம். யூஎஸ்ஏக்கு நீங்கள் 10,000 போயிட்டீங்க. இப்போது எல்லாம் ஓகே அப்படி நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. விசா தேவை. இப்போ அமெரிக்காவுக்கு போகணுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விசா அப்படிங்கிறது தேவை. நம்ம போகிறது வந்து ரஸ்லிங் ஷோப்பாக தான். ஸோ விசிட்டிங் விசாவனே வச்சுக்கலாமே. விசிட்டிங் விசா 1 மந்த் எடுத்துக்கலான்னு வைங்களேன். 1 மந்த்துக்கு எவ்வளவு யூஎஸ்ஏ மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $125 கொடுத்துருக்குறாங்க. அந்த 1 மந்த்து விசிட்டிங் விசா. இது வந்து அங்கே நிரந்தரமாக தங்க முடியாது. ஒன்லி நம்ம சுற்றி பார்க்கறதுக்கான விசா. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 9,800 10,000 வரைக்கும் நினைங்களேன். அதுக்கு ஒரு 10,000 ஆகும் அந்த விசிட்டிங் விசாவுக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் சொல்கிறது நீங்கள் வந்து விசாவாக எடுத்து போகிறது கிடையாது. இது ஒன்லி விசிட்டிங் விசா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 10,000 ஆகும். சரிங்களா? அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, ஃபிலிப்பைன் போகிறீங்க, அதுக்கப்புறம் தங்குற செலவு, இதர செலவுகள். ஏன்னா அமெரிக்காவில் போகணுன்னா ஃபிலிப்பைன்லேயே நீங்கள் இறங்கிடலாம், டிக்கெட் அங்கேயே இறங்கிடலாம். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும்ல ஸ்டேடியத்துக்கு, மற்றும் தங்குற செலவு அது இதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு $300 ஆகும். இந்த செலவெல்லாம் தவிர்த்து ஃப்ரீயாக கூட நீங்கள் ரசலிங் பார்க்கலாம். அதை நான் 2வது சொல்கிறேன். அது ரொம்ப சுலபம். வெறும் $10 செலவு போதும். அந்த லெவலில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆஃபரை பற்றி நான் 2வது சொல்கிறேன். இப்போது நேரடியாக நீங்கள் போகணுன்னா 2வது பார்த்தீங்கன்னா நீங்கள் $300 20,000, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இருந்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு போயிடலாம். என்னடா அவ்வளோதான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் நான் ஆப்பு வைக்க போகிறேன். அதாவது நான் இவ்வளோ நேரம் சொன்னது போகிறது வரைக்கும் தான். ஆனால் உள்ளே போய் ரஸ்லிங் பார்க்க எவ்வளோ அப்படிங்கிறது சொல்லலை. இப்போது நீங்கள் ரஸ்லிங் பார்க்க போகிறீங்க, இவ்வளோ தூரம் போய் ரசல்மேனியா பார்க்குறீங்கன்னா முன் சீட்டில் முன்னாடி உட்காந்து தானே பார்க்கணுன்னு நினைப்பீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, பின்னாடி இருந்து தான் பார்க்கணுன்னு நினைப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்களா. அவங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $245. கடைசி ரோடில் கடைசியில் உட்காந்து நீங்கள் பார்க்கலாம், செம்மையாக பார்க்கலாம். என்னத்தை தெரிய போகுது, மாதிரி தெரிய போகுது. அதுக்கு டிக்கெட் காஸ்ட் $245 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு 18,000 கிட்ட வருதுங்க. 18,000 தான் டிக்கெட்டு அங்கே போய் பார்க்கறதுக்கு. அதுவும் முன்னாடி போய் பார்க்க முடியாது, அர்த்தத்தில் போய் தான் பார்க்க முடியும். சரி, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் கீழே இறங்குனா எவ்வளோ டிக்கெட் ரேட் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நடுசில் உட்காந்து பார்க்குற மாதிரி பார்க்கலாமே. ஒரு $541 வருதுங்க. அதுக்கு மேலே 544, 545 இப்படி ஏறிட்டே இருக்குது. ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு டாலராக கூட்டிகிட்டே இருக்கானுங்க போல இருக்குது. சரிதான். சரி, இந்த 545 அப்படிங்கிறது எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்ல, சரி சொல்லித்தானே ஆகணும், 40,000 வருதுங்க. சரி, இதையும் தாண்டி நம்ம முதல் வரிசையில் போய் உட்காந்து பார்க்கணும். முன்னாடி நான் இவ்வளோ செலவு பண்ணி போகிறேன், முன் வரிசையில் முன்னாடி உட்காந்து தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வரிசையில் முன் சீட்டில் முன்னாடி உட்காந்து பார்க்கறதுக்கு $20,673. அடேங்கொப்புறானே,
முன்னாடி போய் உட்காந்து பார்க்கறதுக்கு 20,627 ரூபா நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இதை சொன்னது அமெரிக்கன் டாலரில், இந்திய மதிப்பில் நான் சொல்லலையே. இந்திய மதிப்பில் 1,50,000 ரூபா தான். ஏண்டா வருஷம் சம்பாதிக்க எங்களுக்கே 1,50,000 ரூபா கிடைக்கல, வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கிற ஷோ பார்க்கறதுக்கு 1,50,000 ரூபாயா? இதில் விசா, பாஸ்போர்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா டிக்கெட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2,00,000 ரூபா. இப்போ உங்கள் தோராயமாக உங்கள் கையில் ஒரு 2,00,000 ரூபா இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு ஆள் போயிட்டு ரஸ்லிங்கை, அதோ ரசல்மனியாவை முன்னாடி சீட்டில் உட்காந்து காலு மேலே காலு போட்டுட்டு இருக்கலாம். சொல்ல மாட்டேன், இது டே 1க்கு மட்டும்தான். டே 2 பார்க்கணுன்னா கூட ஒரு 1,50,000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3,000 5,00,000 ரூபா வச்சுக்கோங்க கையில். ரசல்மனியாவை முன்னாடி சீட்டில் போய் உட்காரலாம். இதில் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? முகேஷை என்னால் காப்பாற்ற முடியல. ஆமாங்க, டிக்கெட் எதுவுமே இல்லை, முன் சீட்டில் எல்லாமே ஃபுல்லு. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் காசு இருக்கிறவன் நிறைய இருக்கிறான் போல இருக்குது. இந்த நம்ம ரசல்மனியா பார்க்கும்போது முன்னாடி சீட்டில் இருக்கவன்லாம் மாக்கா மாதிரி இருப்பான், ஆனால் அவன் தான் உண்மையிலேயே மில்லியன் போல இருக்குது. இந்த ரசல்மனியாவில் முன் சீட்டில் உட்காந்துருக்காமல அவன் ஒவ்வொருத்தரும் கோடீஸ்வரன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்ன 1,50,000 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்குறான்னா பெரிய விஷயம் தானே. சரி, அதை விட்டு தரங்க. நான் அவர் இன்னொரு வழி சொன்னோம்ல, ரொம்ப சுலபமாக இலவசமாக ரசல்மனியாவை பார்க்கறதுக்கு என்ன வழி? 10 ரூபா செலவுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு போய்க்கோங்க, ஒரு பாப்கார்ன் வாங்கிக்கோங்க, நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுவும் பத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிம்பு ஸ்டைலில் சொன்னோன்னா, ஒரு கவு, அதாவது மாடு பாலில் கறந்து ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க. கூட ஏதாவது ஸ்நாக்ஸு, இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்ல, அப்போ 4 இந்த வீல் சிப்ஸு, பொட்டேட்டோ சிப்ஸு அதெல்லாம் பிடிங்கி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு 20 ரூபா இருந்ததுன்னா கடையில் போய் 2 சமோசா வாங்கிக்கோங்க. சோனி ஸ்போர்ட்ஸை ஆன் பண்ணுங்கள். அப்படியே மெய் மறந்து வீட்டில் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயோ இல்லை அந்த டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டு டிவி வால்யூமை கூட்டி வச்சுட்டு தின்னுக்கிட்டே பாருங்கள். நான் சொன்ன இந்த 1,50,000 ரூபா செலவை நீங்கள் கம்மி பண்ணி ஒரு நல்ல எஃபெக்டில் பார்க்கலாம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நேரடியாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு கூட இப்படி ஆங்கிலேஷன், அப்படி ஆங்கிலேஷன், அப்படியே கவட்டைக்குள்ளே போய் ஆங்கிலேஷன், அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் டிவியில் பார்க்குற நமக்கு இதெல்லாம் காட்டுவாங்க. அவங்கள விட நம்ம அதிகமாக டிக்கெட் கொடுக்குறோமா என்னன்னு தெரில. இது சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கிறானுங்க. 1,50,000 ரூபாயை சேமிக்க தெரியாத பசங்களாக இருக்கானுங்க. நான் அப்படி தான்ப்பா பார்க்க போகிறேன். எல்லாருமே ரசல்மனியாவை டிவியில் தானே பார்ப்பீங்க, இல்லாட்டா மொபைலில் பார்ப்பீங்க தானே. யாராவது இந்த மாதிரி பல லட்சங்கள் செலவு பண்ணி ரசல்மனியாவை பார்க்க போகிறீங்க, அதாவது முன் சீட்டில் முன்னாடி உட்காந்து பார்க்கறதுக்கு 1 டே பார்க்கறதுக்கு 1,50,000 ரூபா, இதர செலவுகள்லாம் அப்படிலாம் பார்க்கும்போது 1,300,000 ரூபா வந்துடும். டே 2வையும் சேர்த்து பார்க்கணுன்னா 3,00,000 ரூபா வந்துடும். அவரோட ஃபேமிலியெலாம் சேர்த்து கூப்பிட்டு போனீங்கன்னு வைங்களேன், ஒரு 10-15 லட்ச ரூபா ஆகும். அந்தளவுக்கு மில்லியனியர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ரஸ்லிங் கிங் தமிழுக்கு ஃபண்டாட்டு ஒரு 1,00,000 ரூபா அனுப்பிவிடுங்க. அப்படியே நான் அந்த என்னுடைய பிறவி பலனை அடைஞ்ச மாதிரி நான். ரோமன் ரெயின்ஸும் தளபதி விஜயும் ஒரே மாதிரி இதுங்க, அதிகமாக பேச மாட்டாங்க, ஒன்லி ஆக்ஷன் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை குறை சொல்லாதவங்க நிறைய பேர் இல்லை. பட் ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அது நம்ம டீன் அம்ப்ரோஸ் தான், அதாவது ஜான் மாக்ஸ்லி தான். ஏன்னா அவர் WWE விட்டு போகும்போது நிறைய காரணங்கள் இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி கொடுக்காமல் வச்சுருந்தானுங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸை விட அதிகமாக சேலரி வாங்குறாரு நம்ம ஜான் மாக்ஸ்லி அப்படிங்கிறது தனித்துவமாக இருந்தாலும், ரோமன் ரெயின்ஸோட அந்த டைமில் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா 41 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்காரா, அவர் வெறும் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தார். ஸோ எவ்வளவோ மடங்கு அதிகமாக தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனாலும் ஜான் மாக்ஸ்லி WWE விட்டு போகும்போது, அதாவது நம்ம டீன் அம்ப்ரோஸ் WWE விட்டு போகும்போது இந்த பழைய பாக்கி இதெல்லாம் கொஞ்சம் ரோமன் ரெயின்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் கொடுத்துடலாம். பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் எதுவுமே பண்ணலையா. ஸோ பர்சனலி எனக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்கும், பட் ஆனால் பர்சனல் ஒர்க்கில் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஜான் மாக்ஸ்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதுனால கொஞ்ச நாள் பேசி எடுத்து பழைய பாக்கியெல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 கோடி ரூபா வாங்குறாரு. ஆனால் அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஜான் மாக்ஸ்லி வாங்குறாரு. 66 கோடி ரூபா கிட்ட வாங்குறாரு அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த விஷயம். வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி. என்ன ஒரு சோகமான விஷயம்னா, எங்களால் அந்த கோடியை ஒரு நாள் கூட பார்க்க முடியாது, நாங்கள்லாம் தெருக்கோடி. அதான் உண்மையான விஷயம். அதுதான் எப்படி சொல்லன்னு தெரில. சரி, அதை விட்டு தள்ளுங்க. ரோமன் ரெயின்ஸோடைய ஒரு நொட்டி, நான் இப்போ சொட போடுறேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு நொட்டிக்கு எவ்வளோ சம்பாதிக்காரு தெரியுமா? மற்றும் 1 ஹவருக்கு எவ்வளோ சம்பாதிக்காரு, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம எண்ட் ஸ்க்ரீன் மற்றும் கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.